திருச்சிற்றம்பலம். மெய்ப்பொருள் ஆன்மீக மையக்குழுவில் இணைந்திருக்கும் அனைவருக்கும் என்னுடைய காலை வணக்கம். விநாயகர் துதி. பிடியதன்னுருவுமை குலமிகு கரியது வடிகொடு தனதடி வழிபடும் அவரிடர் கடி கணபதி வர அருளினன் மிகு கொடை வடிவினர் பாயில் வலி வலம் முறை இறையே. திருப்பாவை. வையத்து வாழ்வீர்கள் நாமும் நம் பாவைக்கு செய்யும் கிரிசைகள் கேளீரோ பார்க்கடலுள் பையத்துயின்ற பரமன் அடிபாடி நெய்யுண்போம் பாலுண்போம் நாட்காலே நீராடி மையிட்டெழுதோம் மலரிட்டு நாம் முடியோம் செய்யாதன செய்யோம் தீக்குறளை சென்றோதோம் ஐயமும் பிச்சையும் ஆந்தனையும் கை காட்டி உய்யுமார் என்றெண்ணி உகந்தேலோர் எம்பாவாய். இந்த பாடலின் பொருள் விளக்கம். திருப்பாவையின் முதல் பாட்டில் பாவை நோன்பு யாரை முன்னிட்டு நோற்பது என விளக்கி தோழியரை துயில் எழுப்ப அழைத்தாள் ஆண்டாள். இந்த இரண்டாம் பாட்டில் நோன்பு நோப்பவர்கள் எவற்றை எல்லாம் செய்யலாம் எவற்றை எல்லாம் செய்யக்கூடாது என விளக்குகிறாள். இந்த வையத்தில் வாழும் பேறு பெற்றவர்களே பார்க்கடலில் அரிதுயில் கொண்டிருக்கும் பரந்தாமன் அடியை போற்றி புகழ்ந்து இந்த பாவை நோன்பு நோக்கிறோம் நாம். இந்த விரதத்தில் செய்ய வேண்டியவை என்னென்ன தெரியுமா? நெய்யும் பாலையும் சாப்பிடாமல் ஒதுக்க வேண்டும். விரத காலத்தில் உடலுக்கு ஊட்டம் சேர்க்கக்கூடாது. அதிகாலையில் நீராட வேண்டும். பின்னர் நாம் வழக்கமாக மையிட்டும் மலர் சூடியும் அலங்கரித்து கொள்வோம் அல்லவா? அத்தகைய அலங்காரங்களை நோன்பு காலத்தில் விளக்க வேண்டும். இப்படி நம் முன்னோர்கள் எவற்றை எல்லாம் செய்யக்கூடாது என தள்ளி வைத்தார்களோ அவற்றை எல்லாம் செய்யாதிருப்போம். கோல் சொல்லுதல் போன்ற தீய சொற்களை கூறாதிருப்போம். அடியவர்களுக்கும் துன்பப்படுவோருக்கும் நம்மால் இயன்ற அளவு உணவிட்டு மகிழ்வோம் என்று நோன்பு காலத்திற்கான விதிகளை இந்த இரண்டாம் பாட்டில் எடுத்து கூறுகிறாள் ஆண்டாள். திருவெம்பாவை. பாசம் பரஞ்சோதிக்கென்பாய் ராப்பகல் நாம் பேசும்போது எப்போது இப்போதோ ரமலிக்கு நேசம் வைத்தனையோ நேழையாய் நேழையே சீசி இவையும் சிலவோ விளையாடி இயேசுமிடம் ஈதோ விண்ணோர்கள் ஏத்துதற்கு கூசுமலர் பாதம் தந்தருள வந்தருளும் தேசன் சிவலோகன் தில்லை சிற்றம்பலத்துள் ஈசனார்க்கு அன்பர் யாமாரேலோர் எம்பாவாய். அழகிய அணிகலன்களை அணிந்த தோழியே, இரவும் பகலும் நாம் பேசும்போதெல்லாம் ஜோதி வடிவான அண்ணாமலையார் மீது நான் கொண்ட பாசம் அளவற்றது என்று கூறுவாயே. ஆனால் பாவை நோம்பின் பொருட்டு உன்னை அதிகாலையில் நீராட அழைத்தால் மலர் பஞ்சனையில் படுத்துக்கொண்டு அயர்ந்து உறங்குகிறாயே. படுக்கை மேல் அவ்வளவு நேசமா உனக்கு என்று சொல்லி சிரிக்கிறாள் தோழிகள். உறங்குபவள் விழித்து கொள்கிறாள். சீச்சி, இது என்ன பேச்சு? கொஞ்சம் கண்ணையந்து விட்டேன் நான், அதற்காக இப்படியா கேலி செய்வது என பதில் சொல்கிறாள். கூப்பிட வந்தவர்கள் விழிகளை கூச செய்யும் அளவற்ற பிரகாசத்தை கொண்ட திருவடிகளை உடையவன் சிவபெருமான். அவனை தொழ விண்ணில் உள்ள தேவர்கள் முயற்சி செய்கிறார்கள். அவர்களுக்கே அந்த பேறு கிட்டுவது அரிதாயிருக்கிறது. அப்படி இருக்க நமக்கு அருள் புரியவென்று நம் இல்லம் தேடி சிவலோகத்தில் வாழ்பவன் வருகிறான். தில்லை சிற்றம்பலத்தில் நடம்புரியும் அவன் நம்மை தேடி வருகிறான் என்றால் நாம் அவன் மீது நாம் எவ்வளவு பாசம் வைக்க வேண்டும் என புரிந்து கொள்வாயாக என்கிறார்கள். அபிராமி அந்தாதி. தாரமர் கொன்றையும் சண்பக மாலையும் சாத்தும் தில்லை ஊரர் தம்பாகத்து உமை மைந்தனே உலகேழும் பெற்ற சீரபிராமி அந்தாதி எப்போதும் என் சிந்தையுள்ளே காரமர் மேனி கணவதியே நிற்க கட்டுரையே
உதிக்கின்ற செங்கதிர் உச்சி திலகம் உணர்வுடையோர் மதிக்கின்ற மாணிக்கம் மாதுளம்போது மலர் கமலை துதிக்கின்ற மின்கொடி மென்கடி குங்கும தோயம் என்ன விதிக்கின்ற மேனி அபிராமி எந்தன் விழி துணையே. துணையும் தொழும் தெய்வமும் பெற்ற தாயும் சுருதிகளின் பனையும் கொழுந்தும் பதி கொண்ட வேறும் பனிமலர்ப்பும் கனையும் கரும்பு சிலையும் என் பாசாங்குசமும் கையில் அணையும் திரிபுர சுந்தரியாவது அறிந்தனமே. அறிந்தேன் எவரும் அறியாமறையை அறிந்து கொண்டு செறிந்தேன் உனது திருவடிக்கே திருவே வெறுவே. பிரிந்தேன் நின் அன்பர் பெருமை எண்ணாத கரும நெஞ்சார் மறிந்தே விழும் நரகுக்குறவாய மனிதரையே. திருச்சிற்றம்பலம். வான்முகில் வழாது பெய்க மலிவளம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் ஓங்க நற்றவம் வேள்வி மல்க மேன்மைக்குள் செய்வ நீதி விளங்குக என் வீடெல்லாம் உலகமெல்லாம். காவாய் கனக திரளே போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி. இந்த வாய்ப்பை கொடுத்த மெய்ப்பொருள் ஆன்மீக மைய குழுவில் இணைந்திருக்கும் அனைவருக்கும் நன்றிகள். நன்றிகள் அம்மா.